ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கனவாடி சத்து மாவு வச்சு இன்றைக்கி அருமையாக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலாம் வாங்க. 2 கப்பு பால் எடுத்துருக்கோம். பால் 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்ல சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சத்து மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சத்து மாவு மிக்ஸுன்னு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பாலில் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடவும் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிடும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா ஆற விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸை நல்லா ஆற விட்டு 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல க்ரீமியாக நல்ல சில்கியாக வந்திருக்கு பாருங்கள். இதே ஒரு கண்டெய்னரில் ஊற்றி 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஓகே, 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரீஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸு. ஓகே, திருப்பியும் இதே மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பியும் அதே கண்டெய்னரில் ஊற்றி நம்ம 8 to 10 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு 10 ஹவர்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பார்ப்போம் வாங்க. சூப்பராக சுவையாக நம்ம ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ அருமையான ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான நம்ம சத்து மாவு ஐஸ்கிரீம் சுலபமாக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.